தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல்களை முன்னிட்டு அரசியல் நிலவரம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பேச வேண்டியது பெரியார் முறை அரசியலின் தொடர்ச்சி மற்றும் அதில் உள்ள புதிய சவால்கள். முதலில் பெரியாரின் கொள்கைகள் எவ்வாறு இன்று வரை நிலவுகின்றன என்பதை காண்போம். பெரியார் சமூக நீதியின் அடிப்படையில் சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவுகளை எதிர்த்து நின்றவர். அவரது கருத்துக்கள் இன்று கூட பலரின் மனதில் நிலவுகின்றன. விஜய் போன்ற கட்சிகள் பெரியாரின் கோட்பாடுகளை ஆதரித்து சமூக மாற்றத்தை நோக்கி முன்னேற விரும்புகின்றன. இப்போது திமுகவின் நிலையை பற்றி பேசுவோம். திமுக கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை கையாள்கிறது. அவர்களின் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் அரசியல் உத்திகள் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளன. ஆனால் இந்த நிலைமை எப்போதும் நிலையானது அல்ல. புதிய கட்சிகள் புதிய சவால்களை உருவாக்கி வருகின்றன. பெரியாரின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாகும் புதிய கட்சிகள் திமுகவுக்கு எதிரான போட்டியாக மாறுகின்றன. இவை சமூக நீதியை முன்னிலைப்படுத்தி மக்களின் ஆதரவை பெற முயற்சிக்கின்றன. இப்போது நாம் எதிர்கொள்ளும் புதிய சவால்கள் என்னவென்றால், இவை அனைத்தும் அரசியல் நிலவரத்தை மாறுபடுத்தும். புதிய தலைமுறை புதிய எண்ணங்களை கொண்டு வருவதால் பழைய கட்சிகள் தங்கள் நிலையை பாதுகாக்க வேண்டும். திமுக பெரியாரின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு தங்கள் அடிப்படைகளை வலுப்படுத்தி வருகிறது. ஆனால் புதிய கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் இந்த நிலையை மாற்ற முயற்சிக்கின்றன. 2026 தேர்தலுக்கான அரசியல் நிலவரம், பெரியாரின் கொள்கைகள், திமுகவின் நிலை மற்றும் புதிய கட்சிகள் ஆகியவற்றின் சிக்கலான உறவுகளை பற்றிய விவாதம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முக்கியமானது. இந்த தேர்தலுக்கு முன்னதாக நாம் அனைவரும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். அரசியல் நமது சமூகத்தின் அடிப்படையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.